பெயரின் அர்த்தம் என்ன? யாக்கோபு. யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தம் எத்தன், ஏமாற்றுக்காரன். யாக்கோபு தன் அண்ணனாகிய ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி தனதாக்கி கொண்டார். அவரின் பெயரின் அர்த்தத்தைப் போலவே அவர் ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்தார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் ஏசா யாக்கோபை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். அப்போது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். யாக்கோபு தன் அண்ணனையும் தன் தகப்பனையும் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்தார் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. யாக்கோபு இப்படி ஏமாற்றுகிற பாவ குணம் இருந்ததால் வாழ்க்கையில் பின்பு பல கஷ்டங்களை சந்தித்தார். தேவன் அவர் குணம் மாறும்படியாக பல கஷ்டங்களை அவர் வாழ்க்கையில் அனுமதித்தார். கடைசியில் யாக்கோபு தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புகிறார். யாக்கோபாக எத்தனாக இருந்த அவர் மனம் திரும்பி இஸ்ரவேலாக மாறுகிறார். ஆதியாகமம் 32:28. அப்போது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பாவ குணத்தில் இருந்த யாக்கோபை தேவன் மனம் மாற்றி புதிய நபராக இஸ்ரவேலாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் யாக்கோபை போல பல பாவ குணங்களை வைத்திருக்கிறோம். ஏமாற்றுகிற குணம், பொறாமை, போட்டி, வெறுப்பு, விரோதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பாவ குணங்களை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மையும் யாக்கோபை மாற்றியது போல ஒரு புது மனிதனாக மாற்ற விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய பாவங்களெல்லாம் எடுத்து போட்டு நம்மை புது மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருக்கு நம்மை முற்றிலுமாக தாழ்த்தும் போது அவர் நம்மளை முற்றிலுமாக மாற்றி தேவ சாயலை நமக்குள்ளாக உண்டு பண்ணுவார். தேவனுக்குள்ளாக நம்மை ஒப்படைப்போம். தேவன் நம்மை மாற்றுவார், உயர்த்துவார். ஆமேன்.